கரெக்ட் தான். தொழில் முனைவர் அதான் சரியான மீனிங். சரியா? ஒரு பிஸ்னஸை ஒரு தொழிலை எப்படி நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனியான குவாலிட்டி, சில தன்மைகள் நம்ம கிட்ட இருக்கணும். சரியா? அது என்னென்ன நீங்களே சொல்லலாம். ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்க. சரியா? அதுக்கு என்னென்ன குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? ப்ராப்ளம் சால்விங் இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா என்ன இருக்கும்? நிறைய பிரச்சனைகள் வரும். சரியா? அதை சமாளிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? அந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் தெரியணும். சரியா? அது என்ன ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்? என்ன ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? தன்னம்பிக்கை. சரியா? எவ்வளவு மலையளவு பிரச்சனை வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? அதை எதிர்கொள்வேன் அப்படின்ற தன்னம்பிக்கை இருக்கணும். சரியா? அடுத்தது என்ன இருக்கணும்? பொறுமை. சரியா? அந்த பொறுமை இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நிதானமா எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? சமாளிக்க முடியும். வேற என்ன குணம் வேணும்? இந்த ஒரு வார்த்தைக்குள்ள ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு கோடி விஷயங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? அடக்க முடியும். அந்த குவாலிட்டிகள்லாம் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நம்மளால முன்னேற முடியும். சரியா? இப்போ நம்மளோட ஃபேமிலியிலே பார்க்கலாம். ஒரு சிலர் பார்த்தா நமக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்க்கலாம். ஏன் எல்லாத்தோட அவங்க ஒரு ஹையஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்க அந்த தன்மை, அந்த குணம் தான். சரியா? அதை வளர்த்துக்க நம்மளாலே அதை பார்த்து என்ன பண்ண முடியும்? வளர்த்துக்க முடியும், கற்றுக்க முடியும். சரியா? அவ்வளோதான். சரியா? இப்போ என்னென்ன சும்மா ஒரு 2 டாபிக் தான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? தன்னம்பிக்கை இருக்கணும். அது எல்லா தொழிலையும் என்ன நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு நல்ல குட் ஆண்டர்பிரினர்ஷிப்பாக வர முடியும். சரியா? அடுத்தது என்ன தேவை? பொறுமை.